ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் பாயிண்ட் N4ல் வரக்கூடிய இன் திஸ் அப்படிங்கிறது. இது ஜாப்பனீஸ் பேசுகிறதுல ரொம்ப இதை யூஸ் பண்ணுவாங்க. வாங்க அதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். இந்த இன் திஸ்ங்கிறது மோஸ்ட்லி ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ, ஏன் அது இப்படி பண்ணேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் அவுட் கொடுக்குறப்போ யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு 4 டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸில் யூஸ் பண்ணலாம். அது என்னென்னுட்டு அந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேர்ப் கூட பிளெயின் ஃபார்ம் எல்லாத்தோடையுமே நீங்கள் இன் திஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ இக்கேமாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, இக்குந்திஸ், இக்கானா இன் திஸ், இத்தான் திஸ், இக்கானா கத்தான் திஸ் அப்படின்னு வரும். அட்ஜெக்டிவ்ஸோடையும் அதே மாதிரி தான். அதோட பிளெயின் ஃபார்ம்ஸ் ப்ளஸ் இன் திஸ் அப்படின்னு வரும். நான் அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நவுன்ஸுக்கு மட்டும் அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் போட்டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிரே நான் திஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மற்ற ஃபார்ம்ஸ்லாம் நார்மலாக தான் வரும். கிரே ஜனா இன் திஸ், கிரே தத்தான் திஸ், கிரே ஜானா கத்தான் திஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே ரூல் தான் நவுனுக்கும். அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் நான் போட்டு நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு 4 சர்க்கம்ஸ்டன்சஸில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட்டு இது எப்படின்னா, நீங்கள் இந்த அதர் பர்சனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை புதுசாக சொல்கிறீங்க, அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த இன் திஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக இந்த இன் திஸ் அந்த சென்டென்ஸோட மீனிங்கை ஒன்றும் மாற்றிடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா, வதாஷிவா நிஹோன்ஜின் நான் திஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தமும் நான் ஜாப்பனீஸ் அப்படிங்கிறது தான். வதாஷிவா நிஹோன்ஜின் திஸ் அப்படின்னு சொன்னாலும் நான் ஜாப்பனீஸ் தான். அப்போ எதுக்கு இந்த இன் திஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு த அதர் பர்சனுக்கு இந்த விஷயம் நான் புதுசாக சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பிளனேட்டரி நேச்சரை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த இன் திஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோன்னா ஐ எம் ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நான் ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஹே ஐ எம் அ ஜாப்பனீஸ் அப்படின்னு நான் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை புதுசாக கன்வே பண்ணுறேன். அந்த நுவான்ஸில் மட்டும்தான் வித்தியாசம். மீனிங்கில் எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்களுக்கு புதுசாக அவங்க மேபி என்னை வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்காரன்னு நினச்சிருந்துருக்கலாம். அப்போ அந்த கிளாரிஃபிகேஷனுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஹே நான் ஜாப்பனீஸ்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது ஃபர்ஸ்ட் யூஸ். அதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கும்போது நம்ம இந்த திஸ் யூஸ் பண்ணலாம். செகண்ட் யூஸ் பார்த்திங்கன்னா, ஒரு காரணம் கேட்கும்போது, ஏன் இது இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு காரணம் கேட்கும்போது இன் திஸ்கா அப்படி யூஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்கும்போது, ஒரு ரீசனை கொடுக்கும்போது நம்ம அந்த ஆன்சர்லேயும் இன் திஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, மேனேஜர் கோவொர்க்கர் கிட்ட கேட்குறாங்க, ஏன் லேட்டாக வந்த தோஷ்டே ஒக்கரே தான் திஸ்கா. இப்போ இதில் அவங்க காரணம் கேட்குறாங்க, நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இன் திஸ் அதில் ஆட் பண்ணுறப்போ. அதுக்கு அவங்க ரிப்ளை சொல்லும்போது தென்ஷாகா ஒக்குரே தான் திஸ், அதாவது ட்ரெயின் லேட் ஆகிடுச்சுங்க அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்பிளனேட்டரி நுவான்ஸோடு இதை சொல்கிறாங்க. அதனால தான் அந்த இன் திஸ் யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் எதிர்பார்த்து கேட்குற கேள்விகள்லையும் நீங்கள் இன் திஸ் யூஸ் பண்ணலாம். உங்களை பற்றி இன்னும் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, நிஹோங்கோவோ பெங்கியோஷித்தே இருந்திஸ்கா அப்படின்னா, நிஹோங்கோவோ பெங்கியோஷித்தே இமாஸ்கா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் ஜாப்பனீஸ் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது தான். இது இந்த ஸ்கான்னு கேட்கும்போது, ஓ நீங்கள் ஜாப்பனீஸ் படிச்சுட்ருக்கீங்களா அப்படிங்கிற அந்த டோனில் மாற்ற வருதில்ல, அவ்வளோதான் இதோட வேரியேஷன். இப்போ இதில் நீங்கள் எவ்வளோ நாளாக படிச்சுட்ருக்கீங்க அந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்து கேட்குறேன். ஓகே, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இந்த திஸ்கா யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் யூஸ் பார்த்திங்கன்னா, என்னோடய சிச்சுவேஷனை, என்னோடய சர்க்கம்ஸ்டன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டும் வைக்கிறேன். நான் இந்த மாதிரி இருக்கிறேன், ஸோ எனக்கு இதை நீங்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கிற அந்த மாதிரி சென்டென்சஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களோட நிலைமையை விளக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறீங்க. ஸோ அந்த விளக்கம் கொடுக்குற அந்த பார்ட்டில் இன் திஸ்கா அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வழி தெரியாமல் நான் தவிச்சிட்ருக்கேன்,
ஸோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மிச்சியோ மயோத்தான் திஸ்ஸுகா தெச்தாத்தே குதசாய். அதாவது நான் வழி தவறி வந்துட்டேன். ஸோ அது வந்து அவரோட நிலைமையை விளக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரெக்வெஸ்ட்டாக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேசிக்லி இந்த இன் திஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் அந்த சென்டென்ஸோட மெயின் மீனிங்கை வந்து மாற்றாது. ஜஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற அந்த ஒரு டோன் கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து டே டு டே கான்வர்சேஷன்ஸில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஜாப்பனீஸை. இதில் இன் திஸ்கா இல்லைன்னா இன் திஸ் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பொலைட்டான ஃபார்ம். இது பேச்சு வழக்கில் சொல்லும்போது நோ யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படிங்கிறத வந்து தோஷ்தே ஒக்குரேதான் திஸ்கா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் ஒரு கொஞ்சம் ஃபார்மலாக பேசிக்கிறது. இதே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்கன்னா தோஷ்தே ஒக்குரேதானோ அப்படின்னு கேட்பாங்க. அந்த நோ அப்படிங்கிற டோன் வந்து நீ ஏன் லேட்டான அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த டோன் வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து கேஷுவலாக சொல்கிறது. இன் திஸ்கா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறது, அவ்வளோதான். ஸோ இந்த கிராமர் பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு சுச்சுவேஷன் காட்டுறேன். இதில் நீங்கள் எப்படி அந்த கான்வர்சேஷனை வந்து இப்போ நம்ம படித்த அந்த கிராமரை வந்து யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்கங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் இதில் காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. இன்னொருத்தங்க வந்து அவங்கக்கிட்ட கன்சோல் பண்ணுற மாதிரி ஏதோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்பீங்க, அதுக்கு அவங்க என்ன மாதிரி ஆன்சர் சொல்லலாம் இன் திஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நீங்களாக யோசிங்க. வீடியோ கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிங்க. நான் இதில் யோசித்தது வந்து இந்த ஃப்ரெண்ட் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னாச்சு அப்படின்னு கேட்குறத அந்த டோன் நம்ம யூஸ் பண்ண இன் திஸ் யூஸ் பண்ணி தோஷ் தான் திஸ்கா அப்படின்னு கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு. அத்தமாக இத்தான் இன் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட காரணம் நம்ம காரணம் கேட்குறாங்க ஒருத்தங்க, அதுக்கான காரணம் சொல்கிறாங்க. ரெண்டு இதுலேயுமே நம்ம வந்து இன் திஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன யோசிச்சுருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிராமர் பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.